வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம், முதல்வர் ஜெயலலிதா உறுதி. 7 பேர் விடுதலை பற்றி முதல்வர் ஜெயலலிதா நல்ல முடிவை எடுப்பார். பேரறிவாளன் தாய் அற்புதமாள் நம்பிக்கை. மாநிலங்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை. வெங்கையா நாயுடு, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் வெற்றி. நடிகர் கலாபவன் மணி மரணம் தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரிக்க கேரள அரசு முடிவு. குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிடுவோம் என முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு நாள் செய்தி ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். உலகெங்கும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் நாள் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக ஒழித்திடும் வகையில் கட்டணமில்லா கல்வி, விலையில்லா பாடப்புத்தகங்கள், சீருடை என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் உழைப்பின் மூலம் பெறப்படும் வருமானம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் சிறுமை என்பதை உணர்ந்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி அழிவில்லா கல்விச் செல்வத்தை அவர்களுக்கு கிடைக்க செய்திடுவோம் என்றும் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். 7 பேர் விடுதலை தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுப்பார் என பேரறிவாளனின் தாய் அற்புதமாள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி உள்ளிட்ட 7 பேர் கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பேரறிவாளனின் தாய் அற்புதமாள் தலைமையில் சென்னை கோட்டையை நோக்கி பேரணி நடைபெற்றது. எழும்பூர் ராஜரத்னம் திடலில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர் விக்ரமன், நடிகர் சங்க தலைவர் நாசர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடி வரும் பேரறிவாளன், முருகன், சாந்தன் உள்ளிட்ட 7 பேருடைய விடுதலை கோரி இவர்களை கருணை அடிப்படையில் 161 சட்டப்பிரிவை பயன்படுத்தி விடுதலை செய்யுமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். முதல்வர் அவர்களும் நிச்சயமாக தாயுள்ளத்தோடு இதை பரிசீலனை செய்து விரைவில் அவர்களை விடுதலை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஏற்கனவே சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அதற்கு உறுதுணையாகத்தான் இந்த பேரணி நடக்கிறது. அதாவது அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு ஆதரவாக நடக்கும் பேரணி இது. நிச்சயமாக இந்த பேரணிக்கு அப்புறம் அந்த 7 தமிழர்களுக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அவர்கள் விடுதலையை ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கும் உலகம் முழுக்க வாழும் கோடிக்கணக்கான தமிழர்களில் நானும் வருவேன். சாந்தன், முருகன், பேரறிவாளன் போன்ற ஒரு 7 பேரை கிட்டத்தட்ட 25 வருஷமாக வச்சிருக்கிறாங்க. தமிழக அரசு ஏற்கனவே ஒரு முறை விடுதலை கொடுத்தாங்க, சட்டம் நிறைவேற்றி. அதையும் நம்ம மத்திய அரசு செவி சாய்க்கலை. அதனால் மத்திய அரசு மாநிலத்தை நோக்கி நாங்கள்லாம் இவ்வளோ பேர் கட்சி வேறுபாடின்றி, அரசியலமைப்பு வேறுபாடின்றி கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருமே இதில் கலந்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் விடுதலை தரணும்னு வேண்டிக்கிறேன். சென்னை தலைமைச் செயலகம் அருகே பேரணி நிறைவு பெற்றது. அற்புதமாள் உள்ளிட்டோர் முதல்வரின் தனிப்பிரிவில் 7 பேரை விடுவிக்க கோரி மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அற்புதமாள் 7 பேர் விடுதலை தொடர்பாக முதல்வர் விரைவில் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேரணியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி என்றும் உரிய பாதுகாப்பு அளித்த காவல்துறையினருக்கு நன்றி எனவும் அற்புதமாள் தெரிவித்தார். எல்லாரும் இன்னைக்கு இதில் கலந்துக்கிட்டு இந்த 70 விடுதலைக்கு ஆதரவு அறிவிச்சிருக்காங்க. இந்த பேரணி மூலமாக முதல்வர் அம்மா கிட்ட எல்லாமா ஒரு கோரிக்கையாக நான் வச்சிருக்கிறேன். முதல்வர் அம்மா விரைந்து முடிவெடுத்து என் மகன் உள்ளிட்ட 7 உடனே விடுதலை செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. 7 மாநிலங்களில் உள்ள 27 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் எம்எல்ஏக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். தமிழகம் உள்பட 15 மாநிலங்களில் காலியான 57 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழகம், தெலங்கானா, ஆந்திரம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் 30 எம்பிக்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனையடுத்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகம் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள 27 இடங்களுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. எம்எல்ஏ
எம்எல்ஏக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவியது. மாநிலங்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட 4 பேர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல், எம்ஜே அக்பர் உள்ளிட்டோரும் வெற்றி பெற்றுள்ளனர். நடிகர் கலாபவன் மணி மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க கேரள அரசு முடிவெடுத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் கலாபவன் மணி கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி மரணமடைந்தார். அதிக அளவு மது அருந்தியதே அவருடைய மரணத்திற்கு காரணம் என்று கூறப்பட்டது. எனினும் கலாபவன் மணி உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்தனர். கலாபவன் மணியின் உடல் பாகங்கள் ஆய்வு செய்ததில் நஞ்சு கலந்த மது அருந்தியிருப்பதும் தெரியவந்தது. இதனிடையே கலாபவன் மணியின் சகோதரர் கேரள முதல்வர் பினராயி விஜயனை சந்தித்து கலாபவன் மணி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மனு அளித்தார். இதனையடுத்து கலாபவன் மணி மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க கேரள அரசு முடிவெடுத்துள்ளது. பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் 1411 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. 9000 கோடி ரூபாய் அளவிற்கு பொதுத்துறை வங்கிகளில் கடன் பெற்ற விஜய் மல்லையா லண்டனுக்கு தப்பிச் சென்றார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணையை மேற்கொண்டுள்ளது. லண்டனில் பதுங்கியுள்ள மல்லையாவை இந்தியாவிற்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தி தில்லி சிறப்பு நீதிமன்றத்தை அமலாக்கத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே விஜய் மல்லையாவின் 1411 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. புதுச்சேரி பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் 14வது சட்டப்பேரவை இன்று காலை கூடியது. பேரவைத் தலைவராக முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், துணைத் தலைவராக சிவக்கொழுந்தும் பொறுப்பேற்றனர். இதனையடுத்து முதல்வர் நாராயணசாமியும் எம்எல்ஏக்களும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை புறக்கணித்தனர். அலுவல் நடவடிக்கைகளுக்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் அறிவித்தார். 20 தமிழர்கள் படுகொலை விவகாரத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய ஆந்திர அரசுக்கு அந்த மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரம் கடத்தியதாக ஆந்திர மாநில காவல்துறையினரால் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த டிஐஜி தலைமையிலான விசாரணை குழு அமைக்க ஆந்திர அரசு உத்தரவிட்டது. சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களின் உறவினர்கள் மற்றும் மனித உரிமை ஆணையம் சார்பில் இது தொடர்பாக ஆந்திர மாநில நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது ஆந்திர மாநில காவல்துறையின் விசாரணை அறிக்கையில் குறைபாடுகள் இருப்பதாக பலியானவர்களின் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆந்திர மாநில காவல்துறையின் முழு விசாரணை அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படும் இந்தியா, இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கனு, தேசிய செயலர் டி ராஜா, மாநில செயலர் ரா முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 7 பேர் விடுதலை, விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டி ராஜா, தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், கருப்பு பண மீட்பு விவகாரத்தில் மத்திய அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மீனவர்களுடைய பாரம்பரியமான மீன் பிடிக்கிற உரிமையை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு போதுமான முயற்சிகளை எடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த கச்சத்தீவு உடன்பாடு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். விவசாயிகள் பட்டிருக்கிற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும்.
அதற்கான உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கட்சியினுடைய நிர்வாகக் குழு கேட்டுக்கொள்கிறது. தமிழகத்தில் 2 நாட்கள் நடைபெறும் டான்செட் நுழைவுத் தேர்வில் 39,930 பேர் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகளில் MBA, MCA முதுநிலை பொறியியல் படிப்புகள் டான்செட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 34 இடங்களிலும், சென்னையில் 10 இடங்களிலும் டான்செட் நுழைவுத் தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் தமிழகம் முழுவதும் 39,930 பேர் பங்கேற்கின்றனர். நுழைவுத் தேர்வு முடிவுகள் 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் அதன் பிறகு விண்ணப்ப விநியோகம் தொடங்கும் எனவும் பொது நுழைவுத் தேர்வு இயக்குநர் மல்லிகா தெரிவித்தார். வாணியம்பாடி அருகே ஷேர் ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவி உள்பட 5 பேர் பலியாகினர். வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் சாலையில் உள்ள நேதாஜி நகர் பகுதியில் ஷேர் ஆட்டோ மீது தனியார் பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவி உள்பட 5 பேர் பலியாகினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்வதால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகமாக உள்ளது. இதன் காரணமாகவும் இன்று விடுமுறை என்பதாலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வந்திருந்தனர். எனினும் தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகர் பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த திடீர் மழையால் விவசாயிகள் உள்ளிட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாநகர் பகுதி மற்றும் மாவட்டம் முழுவதும் கடந்த பல நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருந்து வந்தது. பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வந்தாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் மழை பெய்யாததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இன்றும் வெயில் சுட்டெரித்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்ததை அடுத்து விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காற்று, வெயில் மற்றும் மழை என்று காலநிலை மாறி மாறி காணப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த தொடர் காலநிலை காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகளும் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட கோடை வாசஸ்தலம் போன்ற காட்சியளிக்கின்றன. கனமழை இல்லை என்றாலும் குளிர்ந்த காற்றுடன் அவ்வப்பொழுது லேசான மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஏலகிரியில் இன்று தொடங்கிய கோடை விழாவில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் திரண்டனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஏலகிரியில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கோடை விழா இன்று தொடங்கியது. சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தொடக்கி வைத்த 2 நாள் கோடை விழாவில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளும் கேரள செண்டை மேள இசையும் இடம்பெற்றன. கோடை விழாவில் வனத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் சார்பில் 20க்கும் அதிகமான அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண் துறை சார்பில் கம்பு, சோளம் உள்ளிட்ட தானியங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தோட்டக்கலைத்துறை சார்பில் 4500 மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாண்டா கரடி, பூசணிக்காய்களால் உருவாக்கப்பட்ட மான் என பல்வேறு உருவங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளன. நான் வருடம் இந்த ஏலகிரி கோடை விழாவுக்கு வர்றது வழக்கம். மிகச்சிறப்பான வகையில் பார்த்திங்கன்னா எல்லா அலங்காரங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. மூலமாக நல்ல அலங்காரங்கள் அங்கே செய்து வச்சுருக்கிறாங்க. பல்வேறு துறை விளக்க கண்காட்சிகளும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வரக்கூடிய மக்களுக்கும் கொஞ்சம் இந்த வெப்பத்தை தணிக்கிற வகையில் மிகச் சிறப்பாக அவங்க அனுபவித்துட்டு போகிற மாதிரி இருக்குது. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கிராமத்தில் உள்ள சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் ஆணி பெருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கிராமத்தில் உள்ள பழமையான சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையொட்டி கோவில் கொடிமரத்திற்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நந்தி உருவம் பொறிக்கப்பட்ட திருவிழா கொடி ஏற்றப்பட்டது. விழாவை ஒட்டி சொர்ணமூர்த்தீஸ்வர சுவாமிக்கும் பெரியநாயகி அம்மனுக்கும் சிறப்பு ஆராதனையும் நடத்தப்பட்டது. நம்ம சொர்ணமூர்த்தீஸ்வரர் திருக்கோயிலில் இன்றைக்கு கொடியேறி இருக்கு. தேர் பழுதாக இருக்கிறதுனால வழக்கம் போல் இந்த கடந்த வருடம் போல் இந்த வருடமும்
வீதி உலா வந்து சப்பரத்தில் வர இருக்கிறது. இது வரும் காலத்தில் புதுசாக அந்த தேர் இது பண்ணுறதுக்கான நாட்டு அம்பலங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இனி SRM தமிழ் பேராயம் வழங்கும் வேந்த டிவியின் நூலின்றி அமையாது அறிவு சென்னை புத்தக கண்காட்சி சிறப்பு செய்தி. எழுத்தாளர்கள் மீது தாக்குதல் நடக்காத வகையில் மாநில அரசு பாதுகாப்பளிக்க வேண்டும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் G. ராமகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரதி புத்தகாலயம் சார்பில் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய மகாஸ்வேத தேவி என்ற கதை புத்தகத்தை சென்னை புத்தக கண்காட்சியில் அவர் வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மாதொருபாகன் எழுதிய பெருமாள் முருகன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போன்று எழுத்தாளர்கள் மீது தாக்குதல் நடக்காமல் இருக்க மாநில அரசு பாதுகாப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எழுத்தாளர்களுடைய பதிப்பகங்களுடைய எழுத்தினுடைய பேச்சினுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு அரசு முன்வரணும். அவர் இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக எங்கள் இயக்கமும் ஜனநாயக இயக்கமும் தொடர்ந்து போராடும். பழனியப்பா பிரதர்ஸ் சார்பாக வெளியிடப்பட்ட இந்திய வரலாறு பற்றிய புத்தகம் மறுபதிப்பு செய்யப்பட்டு அதிக அளவில் விற்பனையாவதாக பதிப்பகத்தின் சார்பில் பேசிய M. துரைமாணிக்கம் தெரிவித்தார். கோவல் சேஷாச்சி எழுதின சேரர் கோட்டை நூல் வந்து எங்கள்கிட்ட வந்து முதல் பதிப்பாக வெளியே வந்திருக்கு. அந்த நூல் எங்கள்கிட்ட இப்போ வந்து நல்ல வரவேற்பை பெற்று நல்லா விற்றுக்கிட்டு இருக்கு. என்னுடைய ரீப்ரிண்ட் புத்தகமான இந்திய வரலாறு, மதராசப்பட்டினம், இந்த மாதிரி புத்தகங்கள் இந்த புக் ஃபேரில் அதிகப்படியான சேல்ஸான புத்தகங்கள். காட்சிக்காக வைக்கப்படுவதில் புத்தகங்களுக்கு பெருமை இல்லை என்றும் அவை அறிவு சார்ந்த விஷயங்கள் எனவும் S. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். புத்தக வாசிப்பு குறைந்து போனதற்கு திரைப்படங்கள் உள்ளிட்ட ஊடகங்களே காரணம் என்றும் மேலும் அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு புதிய புத்தகங்களுடைய வருகை அதிகமாகிட்டே இருக்குது. புத்தகம் வாங்குகிறவர்களும் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் படிப்பவர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. புத்தகம் வாங்குகிற சக்தி நமக்கு அதிகமாக இருக்குங்கிறது சந்தோஷப்பட்டுக்கலாம். படிக்கிற அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ஊடகங்களுடைய தாக்கத்தால் புத்தகம் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். சீனாவில் நேரிட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி காணாமல் போன 3 பேரை தேடும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவின் தெற்கு பகுதியில் உள்ள லிஃபிங்கில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்ததால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்தது. கடும் சூறாவளி காற்றுடன் 24 மணி நேரத்தில் 130 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. ஆறுகளில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரு கிராமமே மூழ்கியது. ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். வெள்ளத்தில் காணாமல் போன 3 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு சாய்னா நேவால் முன்னேறினார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதிச் சுற்றில் சீனாவின் வாங் இகான் சாய்னா நேவால் விளையாடினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வாங் இகானை 21-8, 21-12 என்ற நேர் செட்களில் சாய்னா நேவால் தோற்கடித்தார். இதனையடுத்து ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு சாய்னா நேவால் முன்னேறியுள்ளார். 21-12.
இந்தியா ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரேயில் இன்று தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணித் தலைவர் தோனி பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதனையடுத்து பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 49.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 168 ரன்களை எடுத்தது. 169 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு விளையாடிய இந்திய அணி 42.3 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மட்டுமே விக்கெட்டுகளை இழந்து 173 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து இந்தியா 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய தரப்பில் அறிமுக வீரராக களமிறங்கிய லோகேஷ் ராகுல் சதமடித்து சாதனை படைத்துள்ளார். அம்பத்தி ராயுடு 62 ரன்கள் எடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம், முதல்வர் ஜெயலலிதா உறுதி. ஏழு பேர் விடுதலை பற்றி முதல்வர் ஜெயலலிதா நல்ல முடிவை எடுப்பார், பேரறிவாளனின் தாய் அற்புதம்மாள் நம்பிக்கை. மாநிலங்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை, வெங்கையா நாயுடு, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் வெற்றி. நடிகர் கலாபவன் மணி மரணம் தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரிக்க கேரள அரசு முடிவு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.